மேஷம். ஒரு பெரிய உறவு பிரிய போகுது. யார் அது? ரொம்ப பதட்டப்படாதீங்க. சேம் டைம் ரொம்ப லைட்டாகவும் எடுத்துக்காதீங்க. இந்த வீடியோவில் நான் அதை பற்றி தான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மேஷ ராசிக்கான மார்ச் மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எவ்ரி வீக் ஆஸ்ட்ராலஜி பத்தின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஜென்ரல் வீடியோஸ் கூட உடனே நோட்டிஃபை ஆகும். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். என்னோட கிளைண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். மேஷ ராசிக்கு இந்த மார்ச் மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துலாமா? மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் செவ்வாய் நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது ராசிநாதன் தாங்க. பணம் வருமா, சந்தோஷம் இருக்குமா? ஃபர்ஸ்ட் ராசிநாதன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். பணம் வருமா? பணம் வந்தா ஹாப்பி ஆவீங்கல்ல. ராசிநாதன் வீக்கா இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் நாட்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னதான் தனாதிபதி உச்சமா இருந்தாலும் ஜீவனாதிபதி ஆட்சியா இருந்தாலும் ராசிநாதன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஃபர்ஸ்ட் அதை தான் பார்க்கணும். அடுத்தது ராசிக்கு 2வது அதிபதி தனாதிபதி, தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி சுக்கிரன் பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல 2ஆம் தேதி, இந்த மாசம் மார்ச் 2ஆம் தேதி பயிற்சி ஆகுது. சனியோட இணையும். ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். பணம் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்லா இருக்கும். ஏன்னா சந்திரன் பாத்தீங்கன்னா பௌர்ணமி சந்திரன், பௌர்ணமி நிலையில இருக்கும் சந்திரன். சந்திரனுடைய ஒளி அப்படியே நேரா உங்களுடைய தனாதிபதி சுக்கிரனுக்கு படும். என்னதான் சனியுடைய இணைவு இருந்தா கூட சந்திரனுடைய ஒளி பாத்தீங்கன்னா பணவரவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்லாவே இருக்கும். அடுத்த ராசிக்கு 3வது அதிபதி இளைய சகோதரன், புகழ், முயற்சி இதெல்லாத்தையும் டினோட் பண்ணக்கூடிய ஸ்தானாதிபதியான புதனும் பாத்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. என்னதான் செவ்வாய் ராகுவோட இணைஞ்சிருந்தா கூட குருவுடைய பார்வைங்கிறது ஒரு சின்ன பாதுகாப்பு. ஒரு மாதிரி டிஸ்டர்பன்சஸ் இருக்கிறத பாப்பீங்க. சகோதரர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தேவையில்லாத தகராறு மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கும். 4வது அதிபதியான சந்திரன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால பௌர்ணமி நிலையில இருக்கிறதுனால முதல் 15ஆம் தேதி வரைக்கும் வீடு வாகனம் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாவே இருக்கும். மாச கடைசியில கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம், கல்விக்காக நீங்க எடுக்கக்கூடிய புது முயற்சிகள், ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஏதாவது படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக விசா ப்ராசஸ் பண்றீங்கன்னா மாசத்துல 15ஆம் தேதிக்கு அப்புறம், இந்த மார்ச் 15ஆம் தேதிக்கு அப்புறம் தடைகள் இருக்குங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 4வது அதிபதியான சந்திரன் பாத்தீங்கன்னா அமாவாசை நிலையில அமாவாசை சந்திரனாகி சனியோடையும் இணையும். இருள் கிரகமான சனியோட இணையும் போது அந்த ஆதிபத்தியம் காரகத்துவம் பாதிக்கப்படும், மனசு பாதிக்கப்படும், வீடு வாகனம் கல்வி சார்ந்த விஷயங்கள் பாதிக்கப்படும். சோ முதல் 15 நாள் வரைக்கும் முக்கியமான முடிவுகள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை செஞ்சு முடிச்சிருங்க. 15ஆம் தேதிக்கு அப்புறம் எதிர்பார்க்காதீங்க, அவ்வளவு ஈஸியா அது உங்களுக்கு த்ரூ ஆகாது. அடுத்தது உங்க ராசிக்கு 5வது அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. குருவுடைய பார்வையில இருக்கு. அது ஒண்ணு பெரிய அட்வான்டேஜ் தான். என்னதான் செவ்வாயோட இணைவுங்கிறது பாத்தீங்கன்னா பெரிய பாவத்துவம் கிடையாது. சூரியன் செவ்வாய் இணையலாம், சூரியனை செவ்வாய் பார்க்கலாம், அது பாவத்தன்மை கிடையாது. ராகுவோட இணைகிறது பாவத்துவம் தான். ஆனாலும் குரு பார்வை அதுக்கு ஈடு கொடுக்கும். குழந்தைகள், அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு அமையுங்க. குழந்தைகளால உங்களுக்கு பாராட்டு, குழந்தைங்களுடைய லைஃப், குழந்தைங்களுக்காக நீங்க ஏதாவது ஒரு முயற்சி எடுப்பீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் சுப விரயங்கள் மாதிரி கூட இருக்கலாம். என்னதான் ராகுவோட இணைவு இருக்குல்ல, பணம் பாத்தீங்கன்னா சுப விரயங்கள், குழந்தைங்களுக்காக சுப செலவுகள் நடக்கும். படிப்புக்காக, கல்யாணம், இந்த மாதிரியான விஷயம். உங்களுடைய ராசிக்கு 6வது அதிபதி, 6வது அதிபதி புதன் பாத்தீங்கன்னா குருவுடைய பார்வையில இருக்கு. ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு 6ல மறைஞ்சு ராகுவோட இணைவுலையும் செவ்வாயோட இணைவுலையும் இருக்கு. அதுக்கு அடுத்துதான் குருவோடைய பார்வை இருக்கு. வேலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் தடங்கள் இருக்கிறத பாப்பீங்க இந்த மாசம். ஓகே, புதன் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6வது அதிபதி, 6வது இடத்துக்கு 6ல மறைஞ்சிருக்கு. சோ வேலை சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் தடைகள் இருக்கிறத பாப்பீங்க. 6வது இடத்துக்கு 6ல மறைஞ்சு செவ்வாய் ராகுவோட இணைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் குரு பார்வை கிடைச்சிருக்கு. ஸோ வேலை புதுசா ட்ரை பண்றீங்கன்னா கொஞ்சம் தடங்கள் வரும். ஹெச்ஆர் இருந்து ஆஃபர் லெட்டர் ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் குருவுடைய பார்வையினால உங்களுக்கு அது த்ரூ ஆகும். அகைன் உங்க சொந்த ஜாதகத்தையும் பார்த்துக்கணும். வேலை கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொந்த ஜாதகம் எப்படி இருக்கு, கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா உங்க ஜாதகத்துல சூரியன் எப்படி இருக்கு இதை பார்க்கணும். ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விஷயம். நான் வீடியோஸ் எல்லாத்துலயுமே சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஸோ இதை வச்சு மட்டுமே உங்களுக்கு இதுதான் நடக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட வேண்டாம். அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 7வது அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் பாத்தீங்கன்னா முதல் 15 நாளைக்கு நல்லா இருக்கு. ஆனா பலவீனம் ஆகும். இந்த மாச கடைசியில ஒரு 20ஆம் தேதி எல்லாம் பாத்தீங்கன்னா சனியோட இணைஞ்சு அமாவாசை சந்திரனோட இணைஞ்சு, அமாவாசை சந்திரன் பாத்தீங்கன்னா சனிக்கு நிகரான பாவர்னு சொல்லுவோம். சோ 2 பாவ கிரகத்தோட இணைது உங்களுடைய 7வது அதிபதி சுக்கிரன். நான் இப்ப தம்ப்நெயில்ல சொன்ன அந்த விஷயம், திருமணம் சார்ந்த விஷயம், மனைவி சார்ந்த விஷயம், காதல் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல கண்டிப்பா பிரிவு இருக்குங்க.
மனைவியோட சண்டை, மனைவி மட்டும் இல்ல கணவர் மனைவி இரண்டுமே, கணவன் மனைவி உறவு கொஞ்சம் பாதிக்கப்படும் எல்லா மேஷராசிக்காரங்களுக்கும். ஏன்னா 7வது அதிபதியும் ஆகி காரகனும் சுக்கிரன் தான், ஆதிபத்தியம் அதிபதியும் உங்களுக்கு சுக்கிரன் தான். ரெண்டும் பாதிக்கப்படும் இந்த 20ஆம் தேதிக்கு அப்புறம். சோ இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னா சுப பிரிவு மாதிரி கூட நடக்கலாம். வேலைக்காகவோ இல்ல ஏதாவது சுப நிகழ்ச்சிகளுக்காக பிரிகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கலாம். ஒன்னாதான் இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 8வது அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பாத்தீங்கன்னா நல்லாதான் இருக்கு. அட்டமாதிபதி பாத்தீங்கன்னா வீக் ஆகக்கூடாது, ரொம்ப அதிகமா ஸ்ட்ராங்காவும் ஆகக்கூடாது, சுபத்தன்மை அடையணும், அந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் இருக்கு. உங்களுக்கு அது ராசிநாதனும் கூட. அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 9வது அதிபதினு சொல்லக்கூடிய குரு பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா உச்சத்தை நோக்கி வந்துட்டு இருக்கு. கொஞ்ச நாள்ல ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடக்கும் போது உச்சமாயிடும். பாக்கியாதிபதி உச்சமாகிறது ரொம்ப நல்ல விஷயம். வேலை, வீடு, திருமணம் மாதிரியான விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஜூன் 2க்கு அப்புறம் எதிர்பார்க்கலாம் எல்லா மேஷராசிக்காரங்களுக்கும். அப்புறம் உங்க சொந்த ஜாதகத்தை பாத்துக்கணும். திருமணம் நடக்கும்னு சொன்னாங்களே, அப்ப நமக்கு நடந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜென்ரலா சொல்ல முடியாது. உங்களுடைய லக்னத்துக்கு 7வது இடம், குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2வது இடம், இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்குன்னா சனியுடைய பார்வை, சனி இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா கல்யாணம் கண்டிப்பா லேட் ஆகும் அந்த ஜாதகக்காரங்களுக்கு. ஸோ அந்த கோச்சார பலன்கள் அங்க உங்களுக்கு பொருந்தாது. ஸோ ஸ்பெசிஃபிக்கா வேணும்னா உங்களோட சொந்த ஜாதகத்தை நீங்க செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 10வது அதிபதினு சொல்லக்கூடிய சனி பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு, தொழில் ரொம்ப நல்லா இருக்கும், குருவுடைய வீட்டுல இருக்கு, சுப கிரகத்துடைய தொடர்புல இருக்கு, சுக்கரனுடைய நீவ்ல. தொழில் சார்ந்த விஷயங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும். பர்சனல் லைஃப் கொஞ்சம் அடி வாங்கும். கணவன் மனைவி காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. 11வது அதிபதியும் சரிதான், லாபஸ்தானாதிபதி, நல்ல ப்ராஃபிட் வரும், புதுசா ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறது, இருக்கிற பிசினஸ் நீங்க எக்ஸ்பாண்ட் பண்றது மாதிரியான விஷயங்கள்லாம் கூட பண்ணலாம். உங்க ராசிக்கு 2வது அதிபதினு சொல்லக்கூடிய தனாதிபதி குரு வந்து நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு, எந்த ஒரு பாவ கிரகத்தோட தொடர்புல இல்ல, நல்ல ஸ்ட்ராங்காவே இருக்கு, உச்சத்தை நோக்கி வந்துட்டு இருக்கு. ஸோ பணம் சார்ந்த விஷயங்கள்ல நல்லாவே இருக்கும் உங்க மேஷராசிக்காரங்களுக்கு. 7.5 சனி நடந்துட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்க வேணாம். 7.5 சனி நடந்தா கூட அது ஜென்ம சனியா வரல. தனாதிபதி, ஜீவனாதிபதி, ஜீவனஸ்தானம் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஜீவனஸ்தானத்துக்கு உச்சகுருடைய பார்வையும் கிடைக்கும். ஸோ பினான்சியலி ரொம்பவே பெட்டராகவே இருப்பீங்க. ராசிக்கு 12வது இடத்துல சனி இருக்கிறதுனால வெளிநாடு, ஊர் மாறுறது, வீடு மாறுறது மாதிரியான விஷயங்கள சில தடங்கல்கள் இருந்துட்டே இருக்கும் சனியுடைய இருப்புனால. ஓவராலா மேஷராசிக்கு பெரிய கெடுபலன்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது. முக்கியமான நான் தம்ப்நெயில்ல சொன்ன அந்த விஷயம், ஒரு பிரிய போகும் அந்த உறவு, ஒரு பெரிய உறவு, யார் அது, ரிலேஷன்ஷிப் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. மத்தபடி பெரிய கெடுபலன்கள்னு சொல்ற அளவுக்கு மேஷராசிக்கு எதுவுமே கிடையாது. இந்த மார்ச் மாசம் ரொம்பவே நல்ல மாசமாவே அமைஞ்சிருக்கு. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க உங்களோட ஒப்பீனியனை. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியல இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். மற்ற ஜென்ரல் வீடியோஸ், அப்புறம் ராசி பலன் வீடியோஸ் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம்.